எவனோ இரு கண்களுக்கு பிளப்படாதவன் எவனோ அப்பற்ற இறைவனின் ஒரு பாதங்களை மலரை சாற்றி ஆதியாய் அனாதியாய் அருள்வரை பொருளை ஆதியாய் சுடர்மொழியாய் சுடர்மொழி விளக்காய் நான் யார்? எதற்காக இந்த அவதாரம்? வாதாபி கெடதாபி என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் மண்ணுலகத்திலே தோன்றி தேவர்களுக்கு படாத இடங்களை எடுத்து வந்தார். ஆகையால் அனைத்து தேவரையும் சிறையெடுத்து விட்டார். என் கணவரிடத்திலே ஈஸ்வரிடத்திலே முறையிடும் பொழுது என் சுவாமியாவட்டு உரைத்தார். பார்வதா, இப்பொழுது அவர்களை அழிக்க வேண்டும் என்றார். அது உன்னால் தான் முடியும். அது எப்படி? அவர் வரத்தை பெறும் முடிந்து பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்பது பஞ்சபூதங்கள். அப்படி பஞ்சபூதத்தால் அழிவே வரக்கூடாது என்று நாரதன் வாக்கை கேட்டு என் சுவாமியிடத்தில் வருவதை கேட்டார்கள். அப்படி வரத்தை பெறுகின்ற தருவாயிலே சரஸ்வதியாகப்பட்டவனே அந்த அக்னி என்று சொல்லும் பொழுது அவன் நாவிலிருந்து மறைந்து விட்டார். அப்படி என்றால் நான்கால் அவரை அழிக்க முடியாது. எப்படி? நீர், நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கினால் அவருக்கு அழிவு கிடையாது. அவர் அழிக்க வேண்டும் என்றால் அக்னி என்ற ஒன்றை கொண்டுதான் அவர் அழிக்க வேண்டும். அப்படி காஞ்சியிலே காமாட்சி அம்மனாக நான் அவதாரம் எடுத்திருக்கின்றேன். வாதாபி கிணதாபி அசுரர்கள் அழிக்க வேண்டும் என்றால் அக்னியை கொண்டே அழிக்க வேண்டும். அப்படி நான் அக்னியை எப்படி அழிப்பது? அக்னியிலே ஒரு யாகத்தை வளர்த்தி அந்த யாகத்திலே ஒரு சிறுவனை படைக்க செய்து அவன் மூலமாக 2 அசுரர்களை கொள்ள வேண்டும். அப்படி யாகத்தை என்னால் நடத்த முடியுமா? அந்த யாகத்தை என்னால் எப்படி தனித்து நடத்த முடியும்? யாகத்திற்கு தகுதியானவர் இருக்கின்றார். அது இருக்கின்றது. அந்த மகாமுனிவர் இருக்கின்றார் ஜம்பு மகாரிஷி. அவரை சந்திக்க வேண்டும். அவர் மூலமாக அவருடைய தலைமையிலே இந்த யாகமகுட்டது நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அந்த 2 அசுரர்களை எடுக்க முடியும். இப்பொழுது நான் சென்று அதோ இருக்கின்றாரே அந்த ஜம்பு மகாரிஷி, அவரை இப்பொழுதே பார்க்கின்றேன். ஜம்பு மகாரிஷி,
என்னுடைய கணவனின் நாமதேயத்தையும் துதித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் என்னை மனமோடு வைத்திருக்கலாமா? என் பாதத்தை பணிந்தாய் அல்லவா? எவ்வித குறையில்லாமல் அப்பனியே வாழி வாழி அப்பனியே வாழி வாழி அருமையன் கண்ணே வாழி வாழி ஒப்பிலா உருவம் கொண்டே போதும் என் மணியே வாழி இப்புவில் கீர்த்தி பெற்று சிரஞ்சீவியாக வாழி அப்படியே இருந்தாலும் உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? உன்னால் ஒரு காரியம் நடக்க வேண்டும். என்னால் ஓர் காரியம் நடைபெற வேண்டுமா? ஆமா. என்ன காரியம் என்று உரைத்தால் தங்கள் செப்பனே செய்து முடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? சரி ஜம்பு மகாரிஷி, இதை பார்த்தாயா? நான் எதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தேன்? எதற்காக? தேவர்களை வாட்டி வதைக்கின்றான் வாதாபி எனதாபி என்று சொல்லக்கூடிய 2 அசுரர், அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக என் சுவாமியின் வார்த்தையை சிறமேற்கொண்டு இந்த காஞ்சிமகா நகரிலே நான் காமாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் அக்னியை கொண்டுதான் அழிக்க வேண்டும். அப்படி அக்னி என்று சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை வேள்வியை நடத்த வேண்டும். அதிலே ஒரு சிறுவனை படுக்க செய்ய வேண்டும். அந்த யாகத்தை நடத்த வேண்டும் என்றால் அது உன்னுடைய கல்வியில் தான் நடக்க வேண்டும். எப்படி அம்மா சொல்வது ஒன்றும் புரியவில்லையா? புரியவில்லையா? அந்த யாகத்தை நீயே துவங்க வேண்டும். அந்த யாகத்தை முழுமையாக முடியும் பொழுது அக்னியிலிருந்து ஒரு சிறுவன் பிறப்பான். அவன் மூலமாக அந்த வாதாபி எனதாபி என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்களை சங்காரம் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று, ஒன்றால் 1000 மட்டும் இருக்குமா? ஜம்பு மகாரிஷி, அந்த யாகத்தை செய்ய வேண்டுமானால் ஒரு திருமணமாகி திருமண கோலத்தோடு தான் யாகத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே யாகம் அது பூர்த்தியாகும். திருமண ஆண்மகன் மட்டுமே அந்த யாகத்தை செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஆடவன் செய்தால் மட்டுமே யாகம் பூர்த்தி அடையும். ஆமா. நானோ வயது முதிர்ந்தவன். என்னை தலைமை கொண்டு அந்த யாகத்தை நடத்த வேண்டும் என்று உரைக்கின்றீர்களே, எனக்கு யாருமா பொண்ணு தருவாங்க? ஏன் இல்லை, என்னுடைய மகள் இருக்கின்றான், அசையந்து இருக்கின்றான். என்னுடைய மகளையே நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். உங்களுடைய மகளையே எனக்கு திருமணம் முடித்து வைத்து தொடங்க வேண்டுமா? மனக்கோலத்தோடு சென்று யாகத்தை துவக்கினான். அந்த யாகம் நிச்சயம் வெற்றியில் முடியும். உங்களுடைய சொல்லை இனிமேல் நான் தட்ட போவது கிடையாது. ஜம்பு மகாரிஷி, உனக்கோ 80 வயது, என் மகளுக்கோ 18 வயது. இருவருக்கும் திருமணத்தை செய்து யாகத்தை முடிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என் மகள் இருக்கின்றார். அவளிடத்தில் நானே உரைத்து விட்டு பின்பு உன்னை வந்து சந்திக்கின்றேன். நீ சென்று வா. ஜம்பு மகாரிஷி சமரத்தை கூறிவிட்டார். என் மகளை சென்று பார்த்து அவளிடத்தில் சமரத்தை கேட்க வேண்டும். மகளே,
என்ற பெயரோடு சீன சிறப்போடு எப்பதற்கும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் நானும் வந்து நேரம் ஆயிட்டது. என் தாயை போய் கொண்டு உள்ளவா அம்மா. எவ்வித குறை இல்லாமல் நலமோடு இருப்பாய். எழுந்திரு. அப்படியா? சரி அம்மா. அப்படி இருந்தாலும் உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? அம்மா ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்க அம்மா. இத பாருங்கம்மா, அதை வச்சியா மலர் வரை அதுல ஆடணும் பாடணும் ஓடணும் விளையாடணும் போல இருக்கிறது. நீங்க சொன்னீங்கன்னாக்கா போதும், நான் பாட்டு விளையாடி கொண்டே வீட்டுக்கு வருவோம்மா. விளையாட்டு புத்தியாக இருக்கின்றாய். என்னம்மா? சின்னம் சிறு பெண்ணாக இருக்கின்றாய். ஆமா. சரி அப்படி இருந்தாலும் இப்பொழுது உனக்கு நான் திருமணம் செய்ய போகின்றேன். அம்மா என்னம்மா இது? எனக்கு என்ன வயதாகி விட்டது? எனக்கு என்னம்மா திருமணம்? எனக்கு 18 வயது தானே ஆகுது. எனக்கு இதுக்குள்ள திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா. அசகந்தி அம்மா, உனக்கு திருமணம் எழுத வந்து விட்டது. தேவர்களை காக்க வேண்டுமானால் இப்பொழுது திருமணத்தை நீ கட்டாயம் செய்ய வேண்டும். அம்மா திருமணம் கட்டாயம் செய்ய சொல்றீங்க? ஆமா. மாப்பிளையே பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை அழகா இருப்பாரா? அந்தா இருப்பாரா? சிகப்பா இருப்பாரா? ஹைட்டா இருப்பாரா? குட்டியா இருப்பாரா? எப்படி இருப்பாரு? நீங்க சொன்னீங்கன்னா போதும் அம்மா. நான் அம்மா கல்யாணம் சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஒண்ணுமே தெரியாது. அதனால கல்யாணம் எப்படி இருக்கு நீ தான் சொல்லி தரணும். உனக்கு பாக்குற மாப்பிள்ளை பாக்கணுமே. அழகுனா அழகு, அப்பேர் போட்டு அழகு. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, ரொம்ப அழகாதான் பாத்துருக்காங்க. உன்னை விட 4 வயசு பெரியவனாதான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ ஏண்டா அவரு அழகாதான் இருப்பாருப்போ. சத்தியமா எல்லாரையும் குட்டி விட்டா ரத்தம் விடுறாங்க. பார்த்தா போதும். என்னடா சொல்ற? கழுவி நீ பாத்தியாடா? ஆ. அவளை நீ பாத்தியா? ஐயோ 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 ஏண்டா அவளை அழகா இருப்பான்னு சொல்றீங்க. ஆமா. சுண்டி விட்டா ரத்தம் வரும்னு சொல்ற. ஆமா. அவளை பார்க்கிற மாதிரியா இருக்கு. நான் எதுக்கு? ஆமாண்டா. பொண்ணுக்கு ஆபத்தை பாரு. மாப்பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும். சரி நீ சென்று மாப்பிள்ளையை அழைத்து வா. அப்படி ஒரு ஓரமா மாப்பிள்ளையை உட்கார வைடா. அழகுனா அழகு, பேரழகு. 2 பேர் ஜோடி பொருத்தமா அந்த அளவுக்கு பக்கமா இருக்கும். அதனால இங்க உட்காரு, நான் பொண்ணு கூடாது. அம்மா 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 மகளே, மாப்பிள்ளை சரி மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும். அவ்வளவுதானே? அம்மா என்ன கொடுமை அம்மா. ஐயோ அம்மா எனக்கு வயது என்ன ஆகிறது? 18 ஆகிறது. அவளுக்கு பார்த்தா 80 வயது இருக்க போல. அம்மா இவள் அம்மா மாப்பிள்ளை. அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாமா வேண்டாமா அம்மா. நான் என்னமா பாவம் செய்தேன்? எனக்கு திருமணம் வேண்டாமம்மா வேண்டாமா. மகளே, இவரை நீ மனமுடித்தால் தான் உலகம் நன்மை பெறும். வாதாபி எனதாபி என்று சொல்லக்கூடிய 2 அசர்களை வேட்டையாட முடியும். அவர்கள் ஆணவம் அழிய வேண்டுமானால் இவரை நீ மணந்தால் மட்டுமே முடியும்.
அம்மா என்னால முடியாதம்மா முடியாதம்மா முடியாதா? முடியாது மகளே அசகந்தி, அறம் காக்கும் தேவி நான் குலம் காக்கும் தேவி நான். அறம் காக்கும் தேவி நான் குலம் காக்கும் தேவி நான். சகல உலகை படைத்த சக்தி நான். காளி நான், நீலி நான், சக்தி நான். அறத்தை காக்க பிறந்தவள் இந்த காமாட்சி. அம்மா நம் குலத்தை காக்க பிறந்தவள் இந்த காமாட்சி. ஐயோ, இறைவா. நான் உரைக்கின்ற வார்த்தையை வருத்தி பேசாமல் இதுவரைக்கின்றாரே இந்த தள்ளாத வயதுடைய ஜம்பு மகாரிஷி அவரை நிச்சயமாக முழு மனதோடு சம்மதித்தால் மட்டுமே அவரை திருமணம் செய்ய முடியும். முடியாதம்மா முடியாதம்மா அம்மா அலைகளை துன்புறுத்தி வந்தாலே. அலைகட குருவி போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அலைகளும் துன்பை போலானதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. இறைவா இருக்கின்றாய உலகிலே, இருந்தால் வருவாயா நேரிலே. இருந்தால் வருவாயோ நேரிலே. அலைகடல் குருமை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா, அதனால் எனக்கு நீங்க சாபமா. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா, அதனால் எனக்கு இந்த கோபமா. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா, அதனால் எனக்கு இந்த கோபமா. அலைகடல் துரும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அம்மா இத பார்த்தாங்க அம்மா, ஒரு செடி நடுகின்றோம். அந்த செடி எவ்வளவு வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து எப்படி கொட்டுதோ அப்படி இருக்கின்றார் அம்மா அவரு. என்னை போய் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறீர்கள் அம்மா. அசையந்தி, அம்மா என்னுடைய வார்த்தை கேட்டு முழு மனதோடு சம்மதித்தால் உனக்கு திருமணம் இப்பொழுதே நிச்சயம் நடக்கும். அம்மா நான் என்ன சொல்லி ஆக போகிறது? உன் விருப்பமே என் விருப்பம். அப்படியே ஆகட்டும் அம்மா. ஆகட்டும். வாதாபி இடதாபி என்று சொல்லக்கூடிய இரு அசரைகளை அழிப்பதற்கு முதலாவதாக யாகத்தை துவங்குவதற்கு முன்பதாக உங்களுக்கு இருவருக்கும் திருமணம் நடக்கட்டும். சரி, அப்படி இருந்தாலும் மனக்கோலத்தில் சென்று யாகத்தை துவக்குங்கள். ஆகட்டும்.
கேளுங்கும் அனைத்து தேவர்களே, இதோ மேற்கு திசையில் கஜமுக சூரனை வென்ற விநாயக பெருமானை நிறுத்தினோம். கீழ் திசையில் சூரபதுமனை அழித்து முருகனை ஸ்தாபனம் செய்தோம். தெற்கு திசையில் சிவபெருமான் அம்சமான பிரம்ம தேவனின் சிரசை கொடித வைரவ மூர்த்தியை நிறுத்தினோம். வட திசையில் மகிடா சூரனை வென்ற துர்கா பரமேஸ்வரை அமர்த்தினோம். ஆத்ம சுத்தி, சன சுத்தி, தீவிரயாத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி செய்தோம். தேவர்களே, இப்போது அனைத்து தேவர்கள் முன்னிலையிலும் இந்த யாகத்தை நடத்தலாமா? சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரஞ்சம் சதுர்த்தயாமே. சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் நிமித்தயாமே. தேவர்களே, முதலாக ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்றால் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகனை துதித்து பின்பு யாகத்தை நடத்த வேண்டும் அல்லவா? விநாயகருக்கான ஓம் சமுகாய நமக, ஓம் ஏகாந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கரஜ கர்ணனாய நமக, ஓம் சமுத்ராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராய நமக, ஓம் கணபதியாய நமக, ஓம் துமாய நமக, ஓம் கணச்சாய நமக, ஓம் பாலசந்திராய நமக, ஓம் கஜனாய நமக, ஓம் மருத்ராய நமக, ஓம் கரணாய நமக, ஓம் ஹரத்னாய நமக, ஓம் ஸ்காந்தபூர்வாய நமக, ஓம் மகா கணபதி நம கணபதி பரிமள பத்ர புஷ்ணி சமர்ப்பயாமி. கேளும் தேவர்களே, யாக மண்டபத்தின் மேற்கு வாயிலில் உள்ள விநாயகர் அருளை பெற்றுவிட்டோம். அடுத்ததாக தோத்திரம் செய்ய வேண்டும், அவருடைய அருளை பெற வேண்டும் அல்லவா முனிவர்களே? உருவி போடலாம். ஓம் காந்தாய நமக, ஓம் குஹாய நமக, ஓம் கார்த்திகேய நமக, ஓம் சிகாய நமக, ஓம் பிங்களாய நமக, ஓம் சண்முகாய நமக, ஓம் பிரபுவே நமக, ஓம் குமாராய நமக, ஓம் சக்திதாராய நமக, ஓம் தேவசேனாய நமக, ஓம் சரவணபாய நமக, ஓம் சுப்பிரமணிய நமக, ஓம் உமாசுதய நமக, ஓம் மல்லிநாயக நமக, ஓம் கைலாய நமக நமக, ஓம் சுபகராய நமக. தேவர்களே, யாக மண்டபத்தை கிழக்கு திசையில் உள்ள முருகப் பெருமானை அருளை பெற்றுவிட்டோம். அடுத்ததாக வைரவரை தோத்திரம் செய்ய வேண்டும் அல்லவா? வைரவரைக்கான பூஜை. ஓம் வடுகாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பூதநாயாய நமக, ஓம் வீராய நமக, ஓம் பலிப்பிராய நமக, ஓம் கலிதகனாய நமக, ஓம் பயங்கராய நமக, ஓம் பூதபதாய நமக, ஓம் வனராஜாய நமக, ஓம் சூலகரணாய நமக, ஓம் சுதனஹாய நமக, ஓம் லம்டஹாய நமக, ஓம் கட்பலாய நமக, ஓம் பைரவத்தாய நமக, ஓம் வடுக பைராய நமக, ஓம் பவனேஷாய நமக, ஓம் பைரவ நம நதவித பரிமள பத்ர புஷ்பவனி சமர்ப்பயாமி. கேளும் தேவர்களே, ஏக மண்டபத்தின் தெற்கு வாயிலில் உள்ள வைரவ மூர்த்தியின் அருளை பெற்றுவிட்டோம். அடுத்ததாக துர்கா பரமேஸ்வரியை துதிக்க வேண்டும் அல்லவா? ஓம் தேவியே நமக, ஓம் தேவியே நம, ஓம் மாங்கல்யாய நம, ஓம் திரிபுரசுந்தராய நம, ஓம் வரதாய நம, ஓம் விஜயாய நம, ஓம் சித்தியாய நம, ஓம் வித்யாய நம, ஓம் சரண்யாய நம, ஓம் நித்யாய நம, ஓம் கமலாய நம, ஓம் மகாதேவியே நம, ஓம் துர்கா பரமேஸ்வரி நம நதவித பரிமள பத்ர புஷ்வனை சமர்ப்பயாமி. ஏக மண்டபத்தில் உள்ள துர்கா தேவியை தரிசனம் செய்துவிட்டோம். அடுத்ததாக சூரியன், சோமன், சுக்கிரன், சுதன், குருவுடன் செவ்வாய், காரிய ராகு கேது, கடிமலர் பதம் போற்றி சீர்பெருகும் யாகசாலை சிங்கார மண்டபத்தில் நரியர்களுடன் அமர்ந்து நல்வரம் தருவீர் போற்றி 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 போற்றி. தேவர்களே, சூரியன், சந்திரன், அங்கரன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேதுவே யாக மண்டபத்தில் அவரவர் பரிவரங்களோடு உங்களுக்குரிய இடத்தில் அமர்வீர்கள். நவ கிரகங்களே, பெண்ணே அசேந்தி நவ கிரகங்களின் அருளை பெற்றுவிட்டோம். அடுத்ததாக
அஷ்டஸ்திக்கு பாலகர்களின் தோத்திரம் செய்வோம். அஷ்டஸ்திக்கு பாலகர்கள் ஓமகுண்டம் கட்டும் அண்டினார். திட்டம் கடவுள் ஜெயங்குண்டம் கூறினார். மட்டிலா ஜம்மு முனி மகிந்துள்ளா இஷ்டமாய் வேள்வியை ஏற்றினோம். அஷ்டஸ்திக்கு பாலர்களே, இந்திரன் கிழக்கு முகமாகவும் தென்கிழக்கில் அக்னியும் தெற்கில் யமனையும் தென்மேற்கில் நிருதியும் மேற்கில் வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கில் குபேரனையும் சனி மூலையில் ஈசானையும் காவல் வைத்தோம். அவரவர் பதிகளுடன் பரிவாரங்களோடு ஏக மண்டபத்தில் அமர்வீர்கள். अग्नि समर्पयामि, अग्निशस्त्रं समर्पयामि, अग्निवस्त्रं समर्पयामि, अग्नि विभूति समर्पयामि, अग्नि कुंकुमं समर्पयामि, अग्नि चंदनं समर्पयामि, अग्नि सदं समर्पयामि, अग्नि अलंकरणत् दिव्य पर्णं समर्पयामि, अग्नि पद भुज पुष्पं समर्पयामि, अग्नि वर्ग कदली पழம் समर्पयामि, अग्नि कुलगंड नैवेद्यं समर्पयामि, अग्नि दीपं समर्पयामि, अग्नि गीत वाद्यं समर्पयामि, अग्नि षोडशोपचार पूजयामि समर्पयामि, अग्नि प्रियात आविर्भूत ग्रप्त समर्पयामि, अग्नि देव देव सकलमं आहुति समर्पयामि. अग्नि देवरे वारी वारी अग्नि देवरे वारी वारी अग्नि देवा उम्मै अன்புடன் துதி செய்தோம். अग्नि देवा उन्னை அன்புடன் துதி செய்தோம். பக்குவமாய் நீயும் பிற தொழி நிற்பாய். अग्नि देवरे वारू वारू தேவர்கள் குறை தீர தீமைகள் உடல் தோற தேவர்கள் குறை தீர தீமைகள் உடல் தோற காவல்ல கல்ல கொல்லும் கடவுள சென்றல்லும் அக்னி மிக்கவே உம்மை கண்டு வேலை புசி தொண்டு மிக்கவே உம்மை கண்டு வேலை புசி தொண்டு தக்கவே வெளியுண்டு தந்தே நவீர் பதம் அக்னி தேவரே தந்திடும் அவிர் பதம் சிந்தையை உன் பதம் தந்திடும் அவிர் பதம் சிந்தையை உன் பதம் உந்தன் அருளினாலே யோகம் மைந்தன் தீரும் அக்னி தேவரே பாரோ अग्नि अवनोदे याग गुंडम आसनम नाम वायु देवस्त्यम याग कंडस पिडे अग्नि यागस्त्यम अग्नि समर्पयामि यागो செய்தாரே ஜம்பு முனி யாகோ செய்தாரே யாகமோ செய்தாரே ஜம்பு முனி யாகமோ செய்தாரே குண்டலத்தில் அக்னி தேவன் பலவென்று உருகிவிடு குண்டலத்தில் அக்னி தேவன் பாவென்று உருகிவிட அண்ட கன்றிகளுக்கு யாகமோ செய்தாரே
स्नम समर्पयामि अग्नि सदनस्त्रम अस्न समर्पयामि अग्नि वस्त्रम समर्पयामि अग्नि विभूति समर्पयामि अग्नि कुंकुमं समर्पयामि अग्नि चंदनं समर्पयामि अग्नि साधं समर्पयामि अग्नि अलंकाररत्न दिव्य भरणं समर्पयामि अग्नि पदपुष्पं समर्पयामि अग्नि वरग कदलीपழம் समर्पयामि अग्नि गुणगंध देवत्यं समर्पयामि अग्नि दीपं समर्पयामि अग्नि गीत वाद्यं समर्पयामि अग्नि षोडश वैभरत पूजयामि समर्पयामि अग्नि प्रियत्र सवित्य कृत समर्पयामि अग्नि देव देव समर्पयामि நெய்ல நல்லா போட்டீங்களா? சைடுல தள்ளுப்பா கட்டை கட்டை கொஞ்சம் அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன்
கிடைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா படைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா கிடைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா படைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உடைத்ததை நீதி என்றும் தத்துவமே உடைத்ததை நீதி என்றும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் நிச்சயமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் நிச்சயமே ஏழுமலை வாசா திருப்பதிமலை வாழும் வெங்கடேசா. நாராயண நாராயண சக்தியாக இருந்த அன்னை காமாட்சியாகப்பட்டவள் இப்போது அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அம்மா ஓம் சக்தி மைந்தா போற்றி, ஓம் ஓங்கார மகா, ஓம் அங்கார தனிப்பாய், ஓம் ஆதிசக்தி அருளே, ஓம் பராசக்தி பாலகா, ஓம் பதமலர் பணிந்தோம், ஓம் இச்சசக்தி ஏந்தலே, ஓம் கிரியாசக்தி குமரா, ஓம் ஞானசக்தி நாயகா, ஓம் குடிலசக்தி கோவே, ஓம் ஆதார சக்தி அண்ணலே, ஓம் சகரசக்தி சகித்தோ, கோபாலர் குலவிளக்கே, ஓம் மீனாம்பிகை தவித்து, ஓம் கலிதசு கண்ட தமியனே. இப்படி சக்தியின் தவ புதல்வனாக பிறக்கப் போகின்ற இந்த குழந்தையை நம் மனதார எல்லோரும் வருக வருக என வரவேற்க வேண்டும். தாயே, அம்மா வாங்கம்மா, யாகத்துக்கு நீங்க எதனா செய்யுங்கம்மா. அண்டம் ஓரடி அயலந்தாரி அவர் குடம் குடமாய் பால்